Hi, I am Raja Bidin from CASL. ஓகே, இப்போ எல்லாரும் சொல்கிற ஒரு வித்து இருக்குது. அதாவது வித்துன்னு சொல்லலாம், இல்லை கொஸ்டின் சொல்லலாம், எல்லா லைஃப்பும் ஒன்று இருக்குது. இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறது கஷ்டமா? ஏன் கஷ்டமாக இருக்குது? ஏன் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லாம் ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு எல்லாருக்கும் கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. சரிங்களா? ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ணுறது கஷ்டம். கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கஷ்டம், ஈஸின்னு நினச்சிங்கன்னா ஈஸி. எப்படி சொல்கிறேன்னா, நம்ம எப்படி கற்றுக்குறோம், நமக்கு எப்படி வில்லிங் இருக்குது அப்படிங்கிறது வந்து தான் இது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அப்படி தான். இப்போ ஃபுல் ஸ்டாக் இல்லை, டெவலப்ஸாக இருக்கணும், டெஸ்டிங்காக இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வில்லிங் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற வில்லிங் எடுத்து நம்ம படித்தோம்னா அது ஈஸி. ஓகேங்களா? இல்லை படிக்கிறது முன்னாடி ரொம்ப கஷ்டம்னா முடியாது அப்படின்னு நினச்சோம்னா எதுவுமே முடியாதுங்க. நம்ம வந்து குழந்தையா இருக்கும்போது சைக்கிள் ஓட்டிப்போமா? குழந்தையா இருந்தால் சைக்கிள் ஓட்ட முடியாது. கரெக்டாக ஒரு 5 வயசு 6 வயசு வரும்போது நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்குவோம். அப்போ நம்ம முடியாது நினச்சோம்னா என்ன இருக்கும்? நம்ம சைக்கிளை ஓட்டிக்க மாட்டோம். நம்ம ஸ்கூல் போயிருப்போம். கரெக்டாக நம்ம அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது 1வது படிச்சுப்போம், 2வது படிச்சுப்போம். அதுவே என்னது கஷ்டம். ஆனால் நம்ம படிக்காமல் இருந்தோமா? படித்து டெவலப் ஆகிட்டே என்ன ஆகும்? காலேஜ் படித்தோம். காலேஜ் படிச்சுட்டு இப்போ ஒரு வேலையை பார்த்துருப்போம், சிலர் வேலை தேடி இருப்போம், சிலர் படிச்சுட்டு இருப்போம். கரெக்டாக இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு டிஃபிகல்ட் லெவல் இருக்குது. ஆனால் நம்ம அதை வில்லிங்கோடு பண்ணோம்னா அதை நம்ம ஓவர் கம் பண்ணி கண்டிப்பாக வந்துடலாம். ரைட், இப்போ பார்த்தோம்னா ஏன் வந்து ப்ரோக்ராமிங் கஷ்டம் சொன்னாங்க தெரியுமா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தோம்னா ஒரு லாங்குவேஜ், அது எதுக்கான லாங்குவேஜ்? இப்போ நான் தமிழ் பேசுகிறேன். நான் ஏன் தமிழ் பேசுகிறேன்? நீங்களாம் வந்து தமிழ் பீப்புள், நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு புரியணுங்காண்டி நான் தமிழில் பேசுகிறேன். இப்போ நான் இதே வந்து இங்கிலீஷ் ஒரு அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க என்னுடைய வீடியோ வந்து பார்க்க முடியாது, பார்த்தாலும் அவங்களுக்கு புரியாது. கரெக்டாக? ஏன்னா அவங்களுக்கு அது புரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் தெரியும், எனக்கு தமிழ் இருக்குது. இப்போ ஒரு பேரியர் இருக்குது. அதே மாதிரி தாங்க நம்ம வந்து கம்ப்யூட்டர் கூட என்ன பண்ணுறோம், அது சில கமாண்ட் கொடுக்கணும், சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அது வந்து அது ப்ரொசீட் பண்ண போகுது. இப்போ வந்து ஒன்றே ஆட் பண்ணு அப்படின்னு சொன்னால் அதை ஆட் பண்ணி கொடுக்கணும்ல. அதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அது கொண்டு வந்தாங்கன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து 0 and 1 தான் தெரியும். ஓகேங்களா? 0 1 மட்டும்தான் அதுக்கு புரியும். அதுக்கான லாங்குவேஜ் அதுதான். ஆனால் நமக்கு அது தெரியாது. ஓகேயா? இப்போ இது ரெண்டையும் ஒரு இன்டர்கனெக்ட் பண்ணுறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க. என்ன ஆகுனா நமக்கு தெரிஞ்சு நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்து நம்ம ஒரு கமாண்ட் கொடுப்போம், இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம என்ன கொடுப்போம், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வழியாக நம்ம வந்து டைப் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ அது 2 ஆகும்போது என்ன ஆகுனா 0,1 ஆகிட்டு அது புரியுது. இதுதான் சொல்ல வராங்க. ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி என்ன அது ஆக்ட் ஆகுது. இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஏன் கஷ்டமாக இருக்குது? ஏன் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது? ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குது, ஜாவா இருக்குது, பைத்தான் இருக்குது, ரஸ்ட், கோ, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் காமனாக பார்த்தோம்னா என்ன இருக்கும்? இப்போ வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் இருக்குது, தமிழ்லேயும் ஆல்ஃபபெட் இருக்குது. ரெண்டாக இதில் வவல்ஸ் இருக்குது, அதுலேயும் வவல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் இதில் கிராமர் இருக்குது, அதுலேயும் கிராமர் இருக்குது. இதுலேயும் பாஸ்ட் டென்ஸ், இதுலேயும் ஃபியூச்சர் டென்ஸ், இதுலேயும் எல்லாமே காமன் தான். ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிட்டோம்னா இன்னொரு லாங்குவேஜை அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேரலாக வச்சு கற்றுக்கலாம். இதே கான்செப்ட் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் லூப் இருக்குது, ஜாவாலையும் லூப் இருக்குது, ரஸ்ட்லேயும் லூப் இருக்குது, கோலையும் லூப் இருக்குது. எல்லாத்துலேயுமே லூப்ங்கிறது ஒரு கான்செப்டை புரிஞ்சிட்டோம்னா எந்த லாங்குவேஜ் வேணால் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்ம கான்செப்டை வந்து கரெக்டாக புரிஞ்சு படித்தோம்னா தான் என்ன ஆகும், ப்ரோக்ராமிங்கும் சரி, கோடிங்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பார்த்தோம்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்டாக நீங்கள் ஒரு யூஸராக இருந்தால் மட்டும்தான் அதை டெவலப்பர் மைண்ட் வந்து நீங்கள் டெவலப் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஓகேங்களா, நீங்கள் இது வரைக்கும் என்ன நினச்சிருப்பீங்க? ப்ரோக்ராமிங்னாலே கஷ்டம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்போ ஈஸியாக ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சா தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? அந்த மாதிரி உங்களுக்கு எளிமையான முறையில் உங்கள் லாங்குவேஜில் உங்களுக்கு புரியுற மாதிரி நாங்கள் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தரோம். உங்களை ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக கன்வெர்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்லை நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் படிக்கணும்னு நினச்சாலோ கண்டிப்பாக மறக்காமல் CASL வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சைனிங் அப் ஃப்ரம் உங்கள் ராஜா.